This is Pastor Conrad DeFries with our Bible study today. அன்புக்குரியவர்களே, நான் போது கான்ராட் டிஃப்ரீஸ் பேசுகிறேன். இந்த வேத பாடத்திற்கு உங்கள் அன்புடன் வரவேற்கின்றேன். The title of our Bible study today is Words Release Power. இந்த கால வேளையிலே நான் உங்களோடு கூட பேச விரும்புகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், வார்த்தைகள் வல்லமையை வெளிப்படுத்துகிறது. The number one reason to speak words is to release power. நாம் பேசுகிற வார்த்தையின் முதல் காரணமே வல்லமையை வெளிப்படுத்துவதற்கே நாம் வார்த்தையை பிரயோகிக்கிறோம். The number two reason to speak words is to communicate with other people and to pray. இரண்டாம் காரியம்தான் மற்றவர்களோடு பேசுவதற்கும் ஜெபிப்பதற்கும் வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். When you speak words, you release power for God to work or for the devil to work. நீங்கள் வார்த்தைகளை பேசும்போது தேவ வல்லமை வெளிப்படுத்த தேவன் வல்லமையை வெளிப்படுத்துவார், அல்லது பிசாசானவன் தன்னுடைய வல்லமையை உங்கள் வார்த்தையின் மூலமாய் செயல்படுத்துவான். Many Christians are defeated because they are speaking negative words. அநேக கிறிஸ்தவர்கள் எதிர்மறையான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக அவர்கள் வாழ்க்கையிலே தோற்று போகிறார்கள். When you speak negative words of doubt and fear, it gives power to the devil to work. அன்புக்குரியவர்களே, எதிர்மறையான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அது பிசாசானவன் கிரியை செய்வதற்கு அவனுக்கு வல்லமையை கொடுக்கிறது. Words is one of the most powerful things that we have on the earth. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய வல்லமைகளில் ஒன்று வார்த்தைகள். In the book of Proverbs chapter 18 and verse 21, நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், it says, death and life are in the power of the tongue. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. You can release power with your tongue for God or for the devil. நீங்க உங்க வார்த்தையினால தேவனுக்கு அந்த வல்லமையை கொடுக்க இயலும், அல்லது பிசாசுக்கு. In the book of Matthew chapter 12 and verse 37, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், by thy words thou shalt be justified, and by thy words thou shalt be condemned. அங்கே வசனம் இப்படி சொல்லுகிறது, உன் வார்த்தையினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். What your life is today is a result of the words that you have been speaking in the past. இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் கடந்த காலத்திலே நீங்கள் எவ்வகையான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தினீர்களோ அதன் வண்ணமாக தான் நீங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். Words is the way you can take authority in the name of Jesus over the devil. வார்த்தையின் மூலமாக இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி பிசாசின் மேல் நம்மால் அதிகாரம் பெற செய்ய முடியும். In the book of Mark chapter 11 and verse 23, மார்க் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், it says, whosoever shall say to the mountain, be removed. இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொல்லி, and shall not doubt in his heart, தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், but believes what he says, then he will have what he says. அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Words are very powerful. அன்புக்குரியவர்களே, வார்த்தைகள் மிக மிக வல்லமை பொருந்தியது. The devil wants Christians to just say lots and lots of negative words. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவர்கள் அதிகமான எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். Because that gives him
the power to work against the believer. அன்புக்குரியவர்களே, பிசாசானவன் நீங்கள் பேசுகிற எதிர்மறையான வார்த்தைகளின் மூலமாய் பிசாசானவன் கிரியை செய்வதற்கு அவனுக்கு வாதலை நீங்கள் திறந்து கொடுக்கிறீர்கள். The devil does not have authority over the Christian unless the Christian gives him authority. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவர்கள் பிசாசுக்கு அதிகாரம் கொடுக்கிற வரைக்கும் பிசாசுக்கு உங்கள் மேல் அதிகாரம் இல்லை. In Colossians chapter 1 and verse 13, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், in the Amplified Bible Classic, விளக்குரை வேதாகமத்திலே it says, we have been delivered from the dominion and control of the devil. நாம் பிசாசின் ஆளுகையிலிருந்து நாம் விடுதலை ஆக்கப்பட்டோம் என்று நம்மால் வாசிக்க முடியும். Yes, the devil is still the ruler on earth over the unbelievers. அன்புக்குரியவர்களே, பிசாசானவன் விசுவாசியாத ஜனங்களை அவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். When Jesus was fasting 40 days and 40 nights, இயேசு கிறிஸ்துவானவர் 40 நாள் இரவும் பகலும் அவர் உபவாசித்துக் கொண்டிருந்த பொழுது the devil came to him and offered him the nations of the world. அன்புக்குரியவர்களே, பிசாசானவனை ஆண்டவரிடத்தில் கடந்து வந்து உலகத்தையும் அதன் காரியங்களை நான் உனக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னான். The devil said to him, because they have been delivered unto the devil. அவன் சொல்லும்போது இப்படி சொன்னான், அவைகள் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னான். Jesus did not argue with him. இயேசு அவனோடு கூட சண்டை போடல. Because the devil is legally the prince of the power of the air. அன்புக்குரியவனே, அவன் உண்மையாகவே வானமண்டலங்களிலே உள்ள பொல்லாத சேனைகளின் தலைவனாய் இருக்கிறான். God gave Adam and Eve dominion over all the earth. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு உலகத்தின் சகல காரியத்தின் மேல் அதிகாரம் கொடுத்தார். But when they sinned, they turned that dominion over to Satan. ஆனால் அவர்கள் பாவம் செய்தபோது அந்த அதிகாரத்தை அவர்கள் பிசாசுவிடத்தில் விற்று போட்டார்கள். Satan has a legal right to have dominion over the nations of the world. அன்புக்குரியவர்களே, சாத்தான் பிசாசானவன் உலகத்தின் மேல் ஆளுகை செய்கிற அவன் அதிகாரமுடையவனாய் இருக்கிறான். But when Jesus came, he paid the price of sin and delivered us from Satan's dominion. ஆனால் இயேசு கடந்து வந்தபோது அவர் பாவத்திற்கான கிரயத்தை செலுத்தி பிசாசை அவர் வெற்றி கொண்டார். Today, the believer is not under the control of the devil. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு பிசாசானுடைய ஆளுகைக்கு கீழாக தேவனுடைய பிள்ளைகள் இல்லை. But the devil wants to make believers think he is still in control of them. ஆனால் தேவ பிள்ளைகள் இன்னும் அவர்களை பிசாசானவன் எப்படி வச்சிருக்கிறான்னா, நான் தான் உண்மை ஆளுகை செய்கிறேன் என்ற எண்ணத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். The devil is a deceiver, ain't the wrong words. அன்புக்குரியவர்களே, பிசாசானவன் வஞ்சிக்கிறவனாய் காணப்படுகிறான். The devil is still the prince of the power of the air over all the unsaved people on the earth. அன்புக்குரியவர்களே, உலகத்தில் உள்ள சகல ரட்சிக்கப்படாத ஜனங்களையும் அவன் ஆளுகை செய்து கொண்டிருப்பது உண்மைதான். In Ephesians chapter 4 and verse 27, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், it says, neither give place to the devil. Don't give the devil a place. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்று வாசிக்கிறோம். The devil does not have authority over the believers. தேவ ஜனங்களுக்கு மேல் பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. The Bible says, sin shall not have dominion over you. அன்புக்குரிய வேதம் சொல்லுக, பாவம் உங்கள் மேல் ஆளுகை செய்வதில்லை, அதிகாரம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது.
When it says sin, it is talking about the devil. பாவம் என்று சொன்னால் அது பிசாசை குறிக்கிறது. So you do not have to open the door to the devil unless it is your choice. அன்புக்குரியவர்களே, நீங்க இடம் கொடுத்தால் தான் பிசாசானவன் உங்கள் மேல் ஆளுகை செய்ய முடியும். But the way you open the door to the devil is by speaking negative words of doubt and fear. அதுக்கு அடிப்படை என்ன தெரியுங்களா? அவன் ஆளுகை செய்வது நீங்க பயத்தை பேசுகிறீங்க, நீங்க அதைரியத்தை பேசுகிறீங்க, நீங்க எதிர்மறையான வார்த்தைகளை பேசுவதனால் பிசாசு உங்கள் மேல் ஆளுகை செய்கிறார். In the book of James chapter 3, யாக்கோபு 3ஆம் அதிகாரம், it says words is like the bit in the horse's mouth or the rudder on the ship. யாக்கோபு 3ல வாசிக்கும் போது வார்த்தைகளானது குதிரைக்கு இருக்கிற கடிவாளத்தை போல் கப்பலுக்கு இருக்கிற சுக்கானை போல் காணப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. The bit in the horse's mouth is like, that is the way we control our own life. அன்புக்குரியவர்களே, நாம் தான் அந்த பிசாசானவன் அந்த வார்த்தைகளை ஒரு குதிரைக்கு இருக்கிற அந்த கடிவாளத்தை போல் திருப்புவதற்கு ஏதுவாக இருக்கிறது. And the rudder on the ship is the way we control circumstances. அன்புக்குரியவர்களே, சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி அல்ல. You can control your own life very quickly. அன்புக்குரியவர்களே, உங்கள் சொந்த வாழ்க்கையை நீங்கள் சீக்கிரமாக செம்மைப்படுத்த முடியும். Just like the bit in the horse's mouth, you can turn the horse very quickly. பாருங்க, எப்படி ஒரு கடிவாளத்தை வைத்து ஒரு குதிரையை வேகமாய் திருப்ப இயலுமோ அதே வண்ணமாய். But the rudder on the ship, it takes a longer time to turn a big ship. அன்புக்குரியவர்களே, ஆனால் சுக்கான் கப்பலை திருப்பதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். கொஞ்சம் திருப்பினா திரும்பதுக்கு ரொம்ப மணி நேரங்களா. And so with words, it takes a longer time to change circumstances. சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு வார்த்தைகளின் மூலமாய் பல நாட்கள் ஆகலாம். But the Bible says, he that controls his tongue is of great character. யார் ஒருவன் தன் வார்த்தையை அவன் ஆளுகை செய்கிறானோ அவன் நல் குணமுடையவனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says God is in heaven and we are on earth. அங்க ஆண்டவர் பரலோகத்திலும் நாம் பூலோகத்திலும் இருக்கிறோம். It says, therefore let thy words be few. அதனால வேதம் சொல்லுகிறது, ஆகவே உங்கள் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக என்று வேதம் சொல்லுகிறது. Jesus used words to control the storm that was on the sea. அன்புக்குரியவர்களே, இயேசு இயற்கையை ஆளுகை செய்வதற்கு தன்னுடைய வார்த்தையை பயன்படுத்தினார். He did not speak to God the Father about the storm, but he spoke directly to the storm. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவானவர் பிதாவாகிய தேவனை நோக்கி, ஆண்டவரே இந்த சூழ்நிலை மாறட்டும் என்று செபிக்கல, அவர் அந்த இயற்கையை பார்த்து பேசினார். He has given you and I the power of attorney to use the name of Jesus. அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்துகிற அதிகாரத்தை பெற்றவளாய் இருக்கிறோம். For the believer, you can speak to the storms in life in the name of Jesus. அன்புக்குரியவர்களே, நீங்கள் இயேசுவுடைய தேவனுடைய பிள்ளைகளாக உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற சூழ்நிலைகளுக்கு நேராய் பேசுவதற்கான அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். Abraham, it was 24 years before Abraham had the miracle child. அன்புக்குரியவர்களே, அற்புதமான அந்த குழந்தையை ஆபிரகாம் பெற்று எடுப்பதற்கு 24 ஆண்டுகள் பிடித்தது. For 24 years he kept wondering, how is this miracle going to happen? 24 ஆண்டுகள் அவன் கலங்கி கொண்டிருந்தான், எப்படி நான் குழந்தையை பெற்றெடுக்க போகிறேன் என்று சொல்லி. God told him, I have made you the father of many nations. அன்புக்குரியவர், ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக்கி இருக்கிறேன் என்று சொன்னார்.
When Abraham began to speak words like God was speaking, then he received the miracle child. அன்புக்குரியவர்களே, தேவன் ஆண்டவர் சொன்ன வண்ணமாய் அவன் பேச ஆரம்பித்த பொழுது அவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே இந்த அற்புத குழந்தையை அவன் பெற்றெடுத்தான். Jesus said he only said the words that the Father gave him. இயேசு சொல்லும்போது சொல்கிறாங்க, பிதாவாகிய தேவன் சொன்ன வார்த்தைகளையே நான் பேசுகிறேன் என்று சொன்னார். When you and I speak what the Bible says, then we will have victory over the enemy. அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்லுகிற அதே வார்த்தைகளை நீங்க பேசினால் பிசாசின் மேல் நீங்கள் ஜெயத்தை எடுப்பீர்கள். The Bible says, let the weak say, I am strong. அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்லுகிற பலவீனன் பலவான் என்று சொல்வானாக. We say that in faith. We declare victory in the middle of the battle. அன்புக்குரியவர்களே, விசுவாசத்திலே சொல்லுகிறோம், அதை நாம் ஜெயம் எடுப்பதற்காய் பேசுகிறோம். We are not to take the mountain to God, but we are to take God to the mountain. அன்புக்குரியவர்களே, நாம் மலையை ஆண்டவரிடத்தில் அல்ல, ஆண்டவரை மலையினிடத்திலே கொண்டு போகிறோம். We are to say to the mountain, in the name of Jesus, be removed. மலையை பார்த்து சொல்ல வேண்டும், இயேசுவின் நாமத்திலே இந்த கண்மலையை இந்த இடத்தை விட்டு மாறு என்று சொல்ல வேண்டும். Nowhere in the New Testament does it tell us to pray to God for him to move the mountain. அன்புக்குரியவர்களே, வேதத்தில் எந்த இடத்திலும் மலையை மாற்றுவதற்கு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று சொல்லவில்லை. But there are many places in the New Testament where he says, I give you authority over the devil. அன்புக்குரியவர்களே, வேதத்தில் எல்லா இடத்திலும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உனக்கு நான் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். You have to be in a human body on the earth to have authority on the earth. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு உங்களுக்கு மாம்ச சரீரம் ஒன்று தேவை. God sent his son Jesus to the earth in a human body. அன்புக்குரியவர்களே, இயேசு பிதாவாகிய தேவன் இயேசுவை மாம்ச சரீரத்திலே இந்த உலகத்திலே அனுப்பினார். Even Jesus did not do any miracles until he was about 30 years of age. இயேசு 30 வயது ஆகிற வரைக்கும் எந்த விதமான அற்புதத்தையும் இயேசு செய்யவில்லை. At that age is when the Holy Spirit came upon him to give him power on earth. அந்த வயதிலே பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்து தங்கி அவருக்கு வல்லமையை கொடுத்தார். But today you can have the Holy Spirit with you at any age. அன்புக்குரியவர்களே, ஆனால் இப்பொழுதோ நீங்க எந்த வயது நிரம்பினவளாய் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவரை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். In 1 Corinthians chapter 3 and verse 16, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், it says, you are the temple of God and the Holy Spirit dwells in you. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? In Luke chapter 10 and verse 19, லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், behold, I give you authority over all the power of the enemy. அங்க வேதத்திலே அப்ப இயேசு சொல்றாங்க, அண்ட சராசரங்களின் மேல் இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க சர்வத்தின் மேல் உனக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. We do not have authority in ourselves, but we have authority in the name of Jesus. அன்புக்குரியவர்களே, இயேசுவின் நாமத்திலே நமக்கு அதிகாரம் உண்டு. In the book of Ephesians chapter 6 and verse 17, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், it tells us to put on the whole armor of God. அங்கே வசனம் சொல்லுகிற நீங்கள் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டு என்று வாசிக்கிறோம். And to take the sword of the Spirit, which is the word of God.
தேவ வசனமாகிய ஆவின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். The meaning of the word of God, is the spoken word of God. இதன் அர்த்தம் என்னன்னா பேசப்பட்ட தேவ வார்த்தை. The way you have authority over the devil is to speak God's word. இன்னைக்கு பிசாசின் மேலும் சகலத்தின் அதிகாரம் எடுப்பதற்கு அடிப்படையே கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க. When you speak what the Bible says, then God will come and back it up. அன்புக்குரியவர்களே, நீங்க கர்த்தர் சொல்லுகிற வண்ணமாய் கர்த்தரோட வார்த்தையை பேசினா கர்த்தர் உங்கள் பின்பாய் நின்று அந்த வார்த்தைக்காய் கர்த்தர் உங்களுக்கு பின்பாய் நிற்பார். In the book of Luke chapter 17 and verse 6, லூக்கா 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், it says, if you have faith as a mustard seed, உங்களுக்கு ஒரு கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தால், you will say to the sycamore tree to be removed. அங்கே இருக்கிற அந்த காட்டத்தி மரத்தை பார்த்து பிடுங்கி போடு என்று சொன்னால், and it will obey you and be removed. அது உங்களுக்கு கீழ்ப்படிந்து அவைகள் மாற்றப்படும். The way you exercise authority is by saying to the sycamore tree. இங்கே உங்க விசுவாசத்தை அந்த காட்டத்தி மரத்தை பார்த்து பேசுவதிலே செயல்படுகிறீங்க. And also Jesus said, if you will say to the mountain be removed, it will remove. அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நீங்க மலையை பார்த்து பேசினால் அது மாறி போகும். Every believer, every Christian has been given the power of attorney. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தேவன் அவர் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். You have been given the power of attorney to use the name of Jesus on the earth. அன்புக்குரியவர்களே, இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிற அதிகாரத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். Jesus is in heaven sitting at the right hand of the Father. அன்புக்குரியவர்களே, இயேசு பரலோகத்திலே பிதாவின் வலது பார்சத்திலே அமர்ந்திருக்கிறார். He is the head of the church that is on the earth. அன்புக்குரியவர்களே, அவர்தான் சபைக்கு தலைவராய் இருக்கிறார். The head is given directions to the body what to do on earth. அன்புக்குரியவர்களே, அந்த தலை உலகத்தில் இருக்கிற தம் சரீரத்திற்கு அது அந்த என்ன செய்ய வேண்டும் என்று கட்டளைகளை பிறப்பிக்கின்றது. Jesus is not on earth in a human body so that he can do the work here. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்திலே கிரியை செய்வதற்கு இப்பொழுது இயேசுவுக்கு இந்த உலகத்திலே சரீரம் இல்லை. But Jesus is in the heart of every believer to do the work of God. ஆனால் தேவ கிரியைகளை செய்வதற்கு விசுவாசிகளாகி நம்முடைய சரீரத்தை தேவனுடையவராய் இருக்கிறார். In Colossians chapter 1 and verse 27, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், the mystery that was hid is Christ in you, the hope of glory. அங்க வேத வசனம் இப்படி சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். Jesus said, I will be with you and I will walk in you. அன்புக்குரியவர்களே, இயேசு சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருந்து உங்களை நான் நடத்துவேன். In the book of Mark chapter 16 and verse 17, மார்க்குக்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், in my name you shall cast out devils. என் நாமத்தினால் நீங்கள் பிசாசை துரத்துவீர்கள். This is for every believer, not just for ministers. அன்புக்குரியவர்களே, இது எல்லா விசுவாசிகளுக்குடைய அதிகாரமே தவிர வெறும் போதகர்களுக்குள்ள கூறிய காரியம் அல்ல. In James chapter 4 and verse 7, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், submit to God, resist the devil, and he will flee from you.
தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். God has given every believer authority on earth over the devil. அன்புக்குரியவர்களே, உலகத்தில் இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும் பிசாசின் மேல் அதிகாரத்தை இயேசு கொடுத்திருக்கிறார். You must learn your authority and then you must exercise authority over the enemy. அன்புக்குரியவர்களே, உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். You must stop just begging God to do it and you must exercise authority. அன்புக்குரியவர்களே, நீங்க ஆண்டவரே செய்யும் என்று பிச்சை எடுப்பதல்ல, நீங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். Many believers are talking to God for him to move the mountain. இன்னைக்கு அநேக விசுவாசிகள் ஆண்டவரே இந்த மலையை எங்களுக்காக மாற்றி போடும் என்று சொல்லி நாம் செபித்துக் கொண்டிருக்கிறார். If the mountain doesn't move, then they think somehow that is the will of God. இப்பொழுது மலை மாறி போலன்னா அவங்க நினைச்சுக்கிறாங்க இது ஆண்டோட சுத்தம் போலகுது, இந்த கஷ்டம் இருக்குன்றது ஆண்டோட எண்ணம் என்று எண்ணுகிறார்கள். But the will of God is for you in the name of Jesus. You speak to the mountain. அன்புக்குரியவர்களே, தேவன் உங்களை குறித்து தேவனுடைய சுத்தம் என்ன தெரியுங்களா? நீங்கள் மலையை பார்த்து பேச வேண்டும் என்பது. One way you can exercise authority is just praising God and giving him glory, and God will move then. விசுவாசத்தை ஒரு வகையில் நம்ம எப்படி அதை அந்த பிரச்சனையை மேற்கொள்வது என்று சொன்னால், தேவனை நம்ம மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது அந்த காரியங்கள் மாறுதலாய் முடிகிறதை நம்மால் பார்க்க முடியும். Praise is faith in action. துதி விசுவாசத்தின் செயல்பாடு. You can praise and worship God and God will bring the victory. அன்புக்குரியவர்களே, நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தினால் the more you praise God, the more God will bring the victory. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனை மகிமைப்படுத்துகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவன் உங்களுக்காய் அற்புதங்களை செய்வார். Don't let the devil trick you into speaking negative words of fear and doubt. அன்புக்குரியவர்களே, பிசாசானவன் எதிர்மறையான வார்த்தைகளை உங்களுக்காய் பேசுவதிலே நீங்கள் சோர்ந்து போய் விடாதீர்கள். Say, I am the head and not the tail. நீங்க சொல்லுங்க, நான் தலையாய் இருக்கிறேன், நான் வால் அல்ல. I am above only and not beneath. நான் கீழானவன் அல்ல, கர்த்தர் என்னை மேலாக்கி இருக்கிறார். Say, I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. That God supplies all my need according to his riches in glory. கர்த்தருடைய மகிமையினால் என்னுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையாய் அவர் நிறைவேற்றுவார். Speak words of faith and words of strength. அன்புக்குரிய விசுவாசத்தின் வார்த்தையை, பலத்தின் வார்த்தையை உங்க வாழ்க்கையிலே பேசுங்கள். Believe that you receive the answer before you see it with your physical eyes. அன்புக்குரியவர்களே, உங்க மாம்ச கண்களிலே அந்த காரியத்தை பார்ப்பதற்கு முன்பாக விசுவாசத்தில் அதை பேசுங்க. We enter into God's presence with thanksgiving and praise. அன்புக்குரியவர்களே, தேவனுடைய சமூகத்திலே நன்றி சொல்லுகிற இருதயத்தோடு கூட அவர் சமூகத்திற்குள் கடந்து போங்க. When we praise him by faith, then he can go to work to bring the victory. அன்புக்குரியவரே, துதியோடு கூட அவருடைய சமூகத்திற்கு போங்க, அவர் உங்களுக்கு ஜெயத்தை உங்களுக்கு கொண்டு வருவார். I want you to pray this prayer out loud to receive Jesus as your Savior. அன்புக்குரியவர்களே, இயேசுவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு நான் சொல்லுகிற ஜெபத்தை உள்ளத்தில் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. I believe Jesus Christ is the Son of God. அன்பு இயேசுவே, நீர் தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கின்றேன். I believe he died on the cross for my sin and rose from the dead. இயேசப்பா, நீர் எனக்காகவே மரித்து எனக்காகவே மூன்றாம் நாள்
உயிரோடு எழும்பினீர் என்று நான் விசுவாசிக்கின்றேன். Right now, I receive Jesus Christ as my Savior. ஏசப்பா, இந்த வினாடி உம்மை என்னுடைய சொந்த இரட்சகராகவும் தேவனுமாய் நான் ஏற்றுக்கொள்கிறேன். If you prayed that prayer from your heart, you are born again in your spirit. அன்புக்குரியவர்களே, இந்த ஜெபத்தை உள்ளத்தில் ஆழத்தில் நீங்க செய்திருப்பீங்களா, நீங்க மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க. Get into a good Bible teaching church and grow day by day in the things of God. அன்புக்குரியவர்களே, நல்ல வேதத்தை போதிக்கிற நல்ல சபையை தேர்ந்தெடுத்து அந்த சபைக்கு போங்க. அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தையிலே வளருங்கள். God loves you. He is not making bad things happen to you. அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். தீமையினால் உங்களை சோதிக்கிறவரும் அல்ல. God does not bring bad things to teach us lessons. அன்புக்குரியவரே, தீமையை அனுப்பி உங்களுக்கு போதனை செய்கிற தேவனும் அவர் அல்ல. God teaches us lessons by the word of God. அன்புக்குரியவர்களே, நல் வார்த்தைகளை கொண்டு உங்களை தேற்றுகிற தேவன் அவர். I love you. We're praying for you in Jesus' name. Amen. நான் உங்களை நேசிக்கிறேன். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.